ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால் ஸ்மால் எஸ்இஓ டூலுங்கிற ஒரு வெப்சைட்டை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு பிளாகர் வச்சுருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோமா இருந்தால் இப்படிப்பட்ட இந்த ஸ்மால் எஸ்இஓ டூலானது எப்படி மணியை உழைக்குது, அதாவது அவங்க இந்த வெப்சைட்டை உருவாக்கி எப்படி மணியை உழைச்சிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எப்படி இப்படியான வெப்சைட்லாம் உருவாக்கலாம். இந்த ஸ்மால் எஸ்இஓ டூல் தவிர மற்ற டூல்ஸ் வெப்சைட்லாம் நீங்கள் உருவாக்குறதுக்கு பல வகையான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் கோடை பெற்றுக்கொண்டு நீங்கள் எப்படி உங்களுக்குரிய ஒரு வெப்சைட்டை நீங்கள் உருவாக்கலாங்கிறத தெளிவாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எதிர்வரும் காலங்களில் நாமளும் இப்படியான ஒரு வெப்சைட்டை உருவாக்கி சொந்தமாகவே நம்ம ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ நாம் இன்றைக்கு பார்க்க போகிற வெப்சைட்டை நேம் என்னென்னா smallseo.tools.com. ஸோ இந்த வெப்சைட்டில் நாம் உழைக்க முடியாது. இந்த வெப்சைட்டை வச்சு இவங்க எப்படி உழைக்காங்கங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டை உருவாக்குறதால, அதாவது நீங்கள் ஒரு தடவை இந்த வெப்சைட் உருவாக்கினீங்களா இருந்தால் நீங்கள் எந்த வகையிலலாம் நீங்கள் உழைக்கலாங்கிறதே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்கள் செய்வீங்களா இருந்தால் நீங்களும் நெடுங்காலத்துக்கு வந்துட்டு ஒரு நிலையான இன்கம்மை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கால் தான் நம்மளோட வீடியோ வந்துட்டு அடுத்தவங்களுக்கு சஜஷனில் போகும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட்காரங்க எப்படி உழைக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல இவங்க உழைக்கக்கூடிய பிரதான வழி என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் கூகுள் ஆட்சன்ஸ். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், கூகுள் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி கண்டென்ட் போடணும், ஆர்டிக்கல் எழுதணும், அதை கூகுளில் ரேங்க் பண்ண வைக்கணும், நிறைய டெக்னிக்கல் நாலேஜெலாம் வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த டூல்ஸ் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இப்படியான வேலைகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டூல்ஸ் வெப்சைட்டை நீங்கள் உருவாக்குவீங்களா இருந்தால் அந்த டூல்ஸ் வெப்சைட்டு ஒரு நல்ல முறையில் எஸ்இஓ பண்ணி அதை ரேங்க் பண்ண வைக்க வேண்டியது உங்களோட கடமை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவ் வாங்கணும். ஸோ அப்ரூவ் வாங்கினது பிறகு உங்களோட டிராஃபிக்கை நீங்கள் எந்த அளவு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, ஆர்கானிக்காக இருக்கலாம், இல்லை சோசியலாக இருக்கலாம், இல்லை டைரக்டாக இருக்கலாம். ஸோ எந்த வகையிலையும் நீங்கள் எந்த வகையில் உங்களோட டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த வகைக்கு உங்களால் நிலையான இன்கம்மை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ஆன்லைன் டூல்ஸ் வெப்சைட்டில் இருந்து. சரியா? ஸோ இந்த ஆன்லைன் டூல்ஸ் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கிறது ஸ்மால் எஸ்இஓ டூல். அது ஏனெண்டா நான் இந்த வெப்சைட் எடுத்திருக்கேன், இது வந்துட்டு நல்ல ஃபெமிலியரான வெப்சைட். ஸோ அதனால தான் நான் இந்த வெப்சைட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். ஸோ இதே போல் நிறைய கேட்டகரிக்குள்ளே நிறைய டூல்ஸ் வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ இனி வரும் காலங்களில் அந்தந்த வெப்சைட்டை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி அந்த வெப்சைட்டெல்லாம் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம், ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்குரிய வெப்சைட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாங்கிறதுல நான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கைட் ஒன்று தரேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, பொதுவாக பார்க்க போனால் இந்த டூல்ஸ் வெப்சைட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தான் இந்த ஆன்லைன் ஃபீல்டில். சரியா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு விளங்கும் இவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இதை எப்படி நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் ஆட் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் இந்த வெப்சைட்காரங்க எப்படி ஏர்ன் பண்ணாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இவங்க ஆட்சன்ஸில் அப்ரூவ் எடுப்பாங்க. சரியா? ஸோ இதில் ஆட்சன்ஸில் அப்ரூவ் எடுக்கிறதுக்கு அவங்க டெய்லி கண்டென்ட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்குரிய கோடை வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு சொல்ல போகிற வழியில் இதை நீங்கள் டெவலப் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல இருந்து. சரியா? ஸோ அதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோடை வந்துட்டு பை பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு இது PHP ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குரிய ஹோஸ்டிங் ஒன்று வாங்கணும். ஸோ ஹோஸ்டிங் வாங்கி டொமைன் ஒன்று வாங்கி நீங்கள் ஆட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பார்த்தீங்களா இருந்தால் இது வந்துட்டு smallseo.tool.com. சரியா? இது வந்துட்டு இந்த வெப்சைட்டை இந்த நேம் தான் வந்துட்டு டொமைன். சரியா? ஸோ இந்த டொமைன் ஒன்று வாங்கியிருக்காங்க. அதே போல் இந்த டொமைனை இந்த வெப்சைட்டை ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஹோஸ்டிங் ஒன்று வாங்கியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இது வந்து VPS ஹோஸ்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு க்ளவுட் ஹோஸ்டிங்காக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க. ஸோ என்ன ஹோஸ்டிங் கம்பெனியில் என்ன ப்ரைஸில் ஹோஸ்டிங் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விலங்கு எந்த ஹோஸ்டிங் கம்பெனியில் எந்த அளவில் ப்ரைஸிங் ரேஞ்சில் ஹோஸ்டிங்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ எதிர்வரும் காலங்களில் நானும் நிறைய வீடியோஸ் போடலான்ட்டிங்க இந்த ப்ளாகிங்கை பற்றி. ஸோ அதுக்குரிய ரிசர்ச்சை தான் நான் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதிர்வரும் காலங்களில் நானும் ப்ளாகிங் தொடர்பான வீடியோஸ்லாம் போடுவேன். சரியா? ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுமா இருந்தால், ப்ளாகிங்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணணுமா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை இன்டெக்ரேட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அவங்க போய் இந்த கோடை வாங்குவாங்க. ரெண்டாவது ஸ்டெப் வந்துட்டு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குவாங்க. தேர்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த ஹோஸ்டிங் டொமைனில் இந்த கோடை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு ஏழுமா இருந்தால் அவங்களே ஒரு வெப்சைட் டிசைனர் இருப்பாங்களா
இருந்தால் அவங்களே ஓனான முறையில் இந்த கோடை வந்துட்டு அப்ளை பண்ணி அவங்களே அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு இவங்க எப்படி ஏர்ன் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஒன்று கூகுள் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணுறாங்க, இன்னொரு வகையிலையும் ஏர்ன் பண்ணலாம், அப்லேட் மூலமாகவும் ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வெப்சைட்டை பார்த்தீங்களா இருந்தால் எல்லாம் வந்துட்டு என்ன பிளாகிங் சம்மந்தமான ஃபீல்டு. ஸோ பிளாகிங் சம்மந்தமான ஃபீல்டுங்கக்குள்ளே ஸோ இவங்க இந்த இடத்துல என்னத்தை அவங்க ப்ரொமோட் பண்ணலாமா இருந்தால் ஹோஸ்டிங் கம்பெனிஸை ப்ரொமோட் பண்ணலாம், சரியா, டொமைன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அதே போல் நிறைய அந்த பிளாகிங்கை ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த வெப்சைட் டிசைனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய வெப்சைட் வந்துட்டு இருக்குது. அதில் நம்ம அஃபிலியேட்டாக போய் ஜாயின் ஆகி அதுக்குரிய ப்ரோமோட் லிங்க் எடுத்து நம்ம இங்கே ப்ரோமோட் பண்ணுவோமா இருந்தால் ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது வாராக்கள் அந்த ப்ரொமோஷன் பிடிச்சிருந்தா அதை பை பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா இந்த வெப்சைட்டுக்குரிய கோடிங்ஸ் எல்லாம் நம்ம எங்கே வாங்கலாம் சொல்லி பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம போக வேண்டிய இடம் என்னென்னா codecanion.net. ஸோ நான் இந்த செல்கிற வெப்சைட்டுக்குரிய லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த codecanion.netக்கு வந்தமா இருந்தால் இதில் நீங்கள் மேலே பார்க்கலாம் வெப் தீம் டெம்ப்ளேட்டில் இருக்குது, அடுத்த கோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது, கிராஃபிக் டிசைன் இருக்குது, ஃபோட்டோஸ், ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நாம் இங்கே பார்க்க போகிறது என்னென்னா வெப்சைட் தானே. ஸோ இந்த ஸ்மால் SEO டூல்ஸுங்கிற வெப்சைட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நாம் இங்கே PHP ஸ்கிரிப்ட்னு சொல்லி இருக்கும், சரியா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது பிறகு இந்த இடத்துல சர்ச் பாரில் வந்துட்டு SEOன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், சரியா. SEO சிம்பிளாக SEO டூல்ஸ்ன்னு டைப் பண்ணால் காணும். ஸோ நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்க்குறா நீங்கள் இங்கே A to Z SEO டூல்னு சொல்லி ஒன்று இருக்கும், சரியா. A to Z SEO டூல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு PHP ஸ்கிரிப்ட்னா நீங்கள் உங்களுக்குரிய வெப்சைட்டை வெப்சைட் வந்து நீங்கள் ஆன்லைனில் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த PHP வேர்ஸனை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஸ்மால் SEO டூல் தானே. ஸோ அந்த டூல் வந்துட்டு இந்த அறிக்கை. ஸோ A to Z SEO டூலுமாங்க அதுக்கு பேர். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் அவங்க ப்ரைஸ் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இது வந்துட்டு $40. ஸோ $40 நீங்கள் பே பண்ணிக்கலாம் இருந்தால் அவங்க லைசன்ஸோட உங்களுக்கு இந்த கோடை தந்துடுவாங்க அவங்க. ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்காது. ஸோ இதை நம்ம பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அட்மின் பண்ண நம்ம போகிறத விட சும்மா அப்புறம் டெமோ மட்டும் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்மால் SEO டூல். ஸோ நம்ம இங்கே பார்க்கணும் தானே. ஸோ இந்த ஸ்மால் SEO டூல் இதுதான் இந்த அறிக்கை ஸ்மால் SEO டூல். ஸோ இது ஏன் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க, சரியா. அவங்களுக்குரிய ஒரு ஆட் அண்ட் போட்டு அதை கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் இந்த கோடை பை பண்ணது பிறகு வெப்சைட் டிசைனை ஹையர் பண்ணி நீங்களும் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ இந்த டூல் தான் A to Z SEO டூல் தான் இந்த ஸ்மால் SEO டூலுங்கிற பேரில் வந்துட்டு இவங்க இங்கே வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதே போல் நிறைய டூல்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேட்கலாம் ஸ்மால் SEO டூலுங்கிற ஒரு வெப்சைட் நினைக்க சொல்லி. ஸோ அப்படி இல்லை, இங்கே பார்த்தீங்களா இருந்தால் நிறைய பேர் வந்துட்டு ஸ்மால் SEO டூலுங்கிற பேரில் நிறைய வெப்சைட் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஸ்மால் SEO tools.linkன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்கே பாருங்கள் லிங்க். ஸோ அது இங்கே பாருங்கள் நான் சொன்ன வெப்சைட் தான் இது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நான் சொன்னது வந்துட்டு இங்கே அப்ளை ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சேம் ப்ரெஸ் வந்துட்டு யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பிளாகரே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அஃபிலியேட் நூடாக அவங்க ப்ரோமோட் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு என்ன கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக அவங்க ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் இது வந்துட்டு டேரெக்டாகவே உங்களுக்கு விளங்குது. இவங்க எந்த கஸ்டமைஸும் பண்ணலை. இப்போ நீங்கள் பை பண்ணிங்களா தான் இந்த கோடை உங்களுக்கு தந்துடுவாங்க. இந்த கோடை வச்சு தான் அவங்களும் கூகுள் ஆட்சன்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம் இந்த வெப்சைட்டில் நாம் ஏர்ன் பண்ணலாமான்னு சொல்லி. கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்கள் டிராஃபிக் கொண்டு வரீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ சிமிலர் ரூப்பில் வந்துட்டு ஸோ இந்த ஸ்மால் SEO டூல் அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்மால் SEO டூல் வந்துட்டு குளோபல் ரேங்க் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த அறிக்கை கண்ட்ரி ரேங்க் இந்த அறிக்கை. ஸோ டோட்டல் விசிட்டர் பாருங்கள் 8.2 மில்லியன். ஸோ இங்கே அவங்க தந்திரிக்காங்க பாருங்கள். அனுவல் ரெவன்யூ வந்துட்டு என்ன தந்திரிக்காங்க பாருங்கள் $15 மில்லியன் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரியலாக ஃபேக்கானு தெரியலை. நல்ல இன்கம் வந்து இவங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஹை அத்தாரிட்டியான வெப்சைட்டும் உண்டு, சரியா. ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டோட்டல் விசிட் பார்த்தீங்களா இருந்தால் இந்த மந்த் வந்துட்டு மார்ச் மாதம் வந்துட்டு மார்ச் மாதம் வந்துட்டு 8.2 மில்லியன் நம்மளோட வெப்சைட்டுக்கு வரும்போது அந்த எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய டிராஃபிக் எங்கேருந்து வருவதுன்னு சொல்லி காட்டலாம். டாப் டிராஃபிக் வந்துட்டு நம்மளோட இந்தியாவிலேருந்து வருவது. அடுத்து வந்து யூஎஸ்ங்குள்ள ஒரு கிளிக்கு அவங்க $5 வரைக்கும் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, பிரேசில் சரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து டிராஃபிக்ஸ் வருது. அடுத்து எந்த ஜெண்டர் யூஸ் பண்ணுறாங்க இந்த வெப்சைட் அதிகமாக சொல்லி காட்டுது பாருங்கள். 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும். ஸோ இப்படி இருக்குது.
ஸோ அடுத்து வந்துட்டு இதே போல் அதர் வெப்சைட் என்னென்ன வெப்சைட் இதே போல் இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த பிளாக் செக்கர், ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸோ இந்த டூப்ளிகேட் செக்கர் இதெல்லாம் நாம் இந்த கோட்கானி வெப்சைட்லேருந்து பை பண்ணலாம். ஸோ அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த கோட்லாம் நீங்கள் வாங்கலாம். ஒரு அனலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணி போட்டு கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் எப்படியான வெப்சைட் இருக்குன்னு சொல்லி. வெப்சைட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் சிமிலர் வெப்பில் கொண்டு போட்டிங்களா இருந்தால் கொஞ்சம் ரிப்போர்ட் காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று ஃபெச் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்தால் அவங்க எங்கேருந்து டிராஃபிக்ஸை கொண்டு வராங்கன்னு உங்களுக்கு விளங்கும். டேரெக்டாக அந்த உதாரணத்துக்கு smallsca.tool.com சொல்லி டேரெக்டாக கொண்டு வராங்க. அடுத்து வந்துட்டு சேர்ச்சில் தான் அதிக டிராஃபிக் வருது, அதாவது கூகுள் சேர்ச். ஏன்னா பழைய வெப்சைட்டு ஹை அத்தாரிட்டியான வெப்சைட்டானு. ஸோ அவங்களுக்கு கூகுள் சேர்ச்சில் வந்துட்டு ரிசல்ட் 3K ஷோ ஆகும். ஸோ நான் உங்கள்ட்ட காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் கூகுள் சேர்ச்சில் வந்துட்டு அவங்களோட பெஸ்ட்டு ரிசல்ட்ஸாகவே அவங்க தான் இருக்குது. அதுவும் காரணமாக அவங்க ஆட் வேறு கொடுத்துருக்காங்க, கூகுளில் ஆட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்க நிறைய இன்கம் வந்து இதால் ஜென்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அதே போல் தான் நிறைய வெப்சைட் இருக்குது, அதே டூல்ஸை காப்பி பண்ண நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட் இந்த டூல்ஸை நீங்கள் வாங்கன்னு சொல்லி இல்லை, இங்கே பார்த்தாலே விளங்கும். இந்த டர்போ வெப்சைட் ரிவ்யூவர்னு சொல்லி எல்லாம் இருக்கு. ஸோ இதை நான் ப்ரிவியூ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வெப்சைட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எப்படி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எப்படி ஏர்ன் பண்ணாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை நீங்கள் இந்த வீடியோவில் தான் நீங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்குதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கால் தான் நம்மளோட வீடியோ வந்து அடுத்த ஆளுக்கு சஜஷனில் போகும். ஸோ இந்த வெப்சைட் ரிவ்யூவர் சரியா, அனலைஸ் பண்ணுற வெப்சைட் ரிவ்யூவர். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுவும் வந்துட்டு ஒரு டூல்ஸ் வெப்சைட் தான். நீங்கள் இதையும் வந்துட்டு $35 பே பண்ணலாம். $35 பே பண்ணி ஒரு ஃப்ரீலான்சர். ஸோ ஃப்ரீலான்சர் எப்படி ஹையர் பண்ணுறேன்னா, நீங்கள் ஃபைவர் இருக்கும் உங்களுக்கு தெரியுதானே. ஸோ ஃபைவருக்கு வாங்க. ஃபைவருக்கு வந்துட்டு வெப்சைட் டிசைன். ஸோ இந்த வரைக்கும் செக் பண்ணலாம். ஸோ வெப்சைட் டிசைனுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இருந்தால் நிறைய வெப்சைட் செல்லர்ஸ் மாதிரி வருவாங்க சரியா. செல்லர்ஸ் மாதிரி வரக்குள்ள நீங்கள் ஆன்லைன் செல்லரை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு இப்போ ஆன்லைனில் இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்கள செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் பேசலாம். ஸோ இப்படி என்கிட்ட PHP ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, எங்கள் டொமைன் இருக்குது, ஹோஸ்டிங் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு அந்த PHP ஸ்கிரிப்டை ஆட் பண்ணி தருவீங்க அந்த வெப்சைட்டாக. ஸோ அவங்க வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, எவ்வளோ நேரத்தில் செஞ்சு தருவாங்க சொல்லி எல்லாத்தையும் அவங்க செல்வாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இல்லாட்டி இந்த வெப்சைட் ப்ரொவைட் பண்ணுவாங்க தானே, இந்த கோட் ப்ரொவைட் பண்ணுவாங்களே அவங்களே வந்துட்டு செல்ஃபான முறையில் அவங்க சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் சென்னிங்களாக இருந்தால் அவங்களே அந்த வெப்சைட்டை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க சரியா. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இப்படியான சேனல் ஒன்று இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் நினைச்சது எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ எதை மறந்தேன்னு தெரியலை. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.